ஹரே கிருஷ்ணா. எப்பெல்லாம் கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கிறாரோ கூடவே யார் வருவா? பலராமர். அதே மாதிரி ராமாவதாரத்தும் போது ராமரோட கூட லக்ஷ்மணர். ஸோ பகவானோட இணை பிரியாத இருக்கிற ஒரு சகா யார் அப்படின்னா அது அனந்த சேஷதா, அதாவது ஆதிசேஷன். பகவானுடைய படுக்கையா அவர் எப்போது பகவானை விட்டு பிரியாம இருக்கார். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு சமயம் மகாலட்சுமி விஷ்ணு கிட்ட சொல்றாளாம், இந்த மாதிரி நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரமாவது தனிமையில இருக்கணும் அப்படின்னு, நம்ம 2 பேருக்கு மட்டும் பிரைவேட்டா கொஞ்சம் டைம் வேணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, அது நீங்க தர முடியுமான்னு கேட்டவுடனே பகவான் சொல்றாரா, நான் என்ன தனியா உனக்கு எப்ப டைம் தராம இருக்கேன்? எப்பயுமே இந்த வைகுண்டத்துல நான் இருக்கேன், நீ இருக்க, வேற யார் வரா? இங்க யாராவது வரணும் அப்படின்னா கூட நான் தானே போய் அவளை பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, மிஞ்சி மிஞ்சி போனா நாரதர் வருவேன் அப்படின்ன உடனே, நீங்க என்ன இப்படி சொல்றேன், உங்களோட படுக்கை இருக்கே அப்படின்ன உடனே அப்படி பாக்குற அனந்த சேஷன். ஒரு கண்ணு இல்ல, அவருடைய 1000 தலையில தலையுள்ள நாகம் தானே ஆதிசேஷன். சோ 1000 தலையில இருக்கிற 1000 கண்ணால மொத்த நேரமும் உங்களையே வெச்ச கண்ணை வாங்காம பார்த்துட்டு இருக்கார். இதுல அவரை வச்சுண்டு நீங்க எனக்கு பிரைவேட்டா டைம் தரேன்னு சொல்றேன் இல்லையா அப்படின்னு கேட்டாலாம். அப்பதான் பகவான் சொல்றதா, சரி நான் ராமாவதாரம் எடுக்கும்போது உனக்கு நான் தனியா டைம் தரேன்னாரா, ஆனா அப்படியும் காட்டுல கூட லக்ஷ்மணர் வந்துடுறார். சோ அந்த மாதிரி அவ்வளோ இணை பிரியாம பகவானோடைய இருக்கிற ஒரு ஒரு டிவோட்டி, ஒரு பகவானுடைய ஒரு சுத்தமான நித்திய சூரி அவர். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம கிருஷ்ணர் கலியுகத்துல பகவான் ஸ்ரீ சைத்தன்யரா வர்றார் இல்லையா, அப்போ ஒரு அற்புதமான ஒரு லீலை பண்ற. இது குழந்தை சைத்தன்ய மகாபிரபுவோட லீலை. சின்ன வயசுல, அதாவது சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் வாங்கிட்டு போறார். வாங்கிறதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கிருஷ்ண சைத்தன்யர் அப்படிங்கிற பேர். அதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் நிமாய். நிமாய் பண்டித்னு அவர் வளர்ந்து வரும்போது, அவர் பெரிய ஒரு பண்டிதரா வரும்போது நிமாய் பண்டிதர் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவருக்கு நிமாய்னு பேரு. ஸோ இந்த நிமாய் குழந்தை என்ன பண்ணிட்டு, ஒரு நாளைக்கு அவ வீட்டுல அந்த ஆங்கன், அதாவது அந்த வீட்டு முற்றத்துல தவழ்ந்து விளையாடிட்டு இருக்கார். அப்படி பகவான் விளையாடிட்டு இருக்கும்போது சைத்தன்யருக்கு, நிமாயோட அம்மா பேரு சச்சிமாதா, அப்பா பேரு ஜெகநாத் மிஸ்ரா. அவ சச்சிமாதாவும் சில மற்ற பெண்களும் அங்கதான் இருக்கா. அப்போ இவர் விளையாடிண்டே இருக்கும்போது தவழ்ந்துட்டே போற, பார்த்தா அங்க ஒரு பக்கத்துல ஒரு பாம்பு ஓடுறது. உடனே இவர் என்ன பண்ற, பகவான் அவருக்கு அனந்த சேஷு அதான் இப்படி வந்திருக்காருன்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, அப்படியே தவழ்ந்து போய் அந்த பாம்பை கையால பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு அந்த பாம்பு பகவானை சுத்தின்னு விடுறது. நிமாய சுத்தின்றவன ரொம்ப அழகா அந்த பாம்பு மேல ஹாயா படுத்துன்னு விடுற. படுத்துட்டு காலை மேல போட்டுட்டு குழந்தை ஏதோ ஒரு நல்ல குஷன் சோஃபால கம்ஃபர்டபுளா படுத்துட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குழந்தை படுத்துட்டு இருக்கு. துளி கூட பயமே இல்லாம அந்த பாம்புடைய அந்த வாழை கையை பிடிச்சிட்டு ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப என்ஜாயிங் மொமெண்ட் மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கார் நிமாய். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு இந்த லேடிஸ் எல்லாம் பார்த்துடுறா. பார்த்த உடனே எல்லாரும் சச்சிமாதா சொல்ல, சச்சிமாதா சச்சிமாதா ஏதோ ஒரு பாம்பு குழந்தைய சுத்தின்னு விடுத்த, என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு பாக்குறா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அதாவது பாம்பை பார்த்தாலே எல்லாருக்கும் பயப்படுவா. இங்க என்னடானா இந்த பாம்பு மேல நன்னா படுத்துட்டு இருக்க நிமாய். அது மட்டும் இல்லாம மூஞ்சியில ஒரு முகத்துல ஒரு பிரசன்ன வதனம், ஒரே ஒரு சிரிப்புல மந்தகாசமா அவங்க இருக்கார். அப்போ அந்த நல்ல நிமாய் தக தக தகன்னு கோல்டன் கலர்ல இருப்பார் குழந்தை, தங்க விக்கிரகம் மாதிரி. குழந்தைங்கிறவே அந்த தங்க விக்கிரகம் மாதிரி நிஜமாவே ஒரு குழந்தைன்னா அது நிமாய் தான். அப்போ அவர் பாக்குற, அப்ப உடனே டக்குன்னு அந்த பாம்பு இத்தனை பேர் கூடி வரத பார்த்த உடனே என்ன பண்றது, சரி நம்ம நகர்ந்துட்டா பெட்டர், ஏன்னா இங்க நம்மளால ஒரு கன்ஃபியூஷன் இங்க நடக்கப்படாது அப்படின்னுட்டு மொல்லமா அந்த பாம்பு அப்படியே அங்கேருந்து நகர்ந்து போக ஆரம்பிக்கிறது. பகவான்
ஆனந்தமா அந்த அனந்த சயனத்துல, ஏன்னா அனந்த சயனம்ங்கிறது ஒரு ஒரு பகவானுடைய சயன கோலத்துல அது ஒரு முக்கியமான சயன கோலம். அவர் ரொம்ப ஆனந்தமா அனந்த சயனம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிமா. அது மாதிரி அப்படி ஆனந்தமா அந்த அனந்த சயனத்துடைய மயக்கத்துல நிமாய் அப்படியே ரசிச்சுட்டு இருக்கும்போது இந்த உள்ளமா இந்த பாம்பு நிழவறத பார்த்தோன்னா குழந்தை என்ன பண்ணிட்டு திருப்பி போய் அந்த பாம்பை பிடிக்க போச்சு. ஆனா சேஸ் பண்ணிட்டு போற நிமாய். ஆனா அதுக்குள்ள அந்த பாம்பு கிடு கிடு கிடுன்னு போயிடுறது. ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு அவர் போயிடுறாரு அந்த சேஷன். இப்போ பகவான் அப்புறம் அங்க இருக்கிற பெண்கள்லாம் உடனே அவ என்ன பண்றா, எப்படி யசோதைக்கு யோக மாயா மாதிரி இவாளுக்கும் அந்த யோக மாயை இருக்கிறதுனால அவளுக்கு நிமா யாருங்கிறது புரியல. அந்த பாம்பு என்ன, இங்க என்ன நடந்தது இப்போ? ஏன்னா பகவானுக்கும் ஒரு பக்தனுக்கும் உள்ள ஒரு அற்புதமான உறவு என்ன அப்படிங்கிறத, அதுல ரெண்டு பேரும் எவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷப்பட்டுக்கிறா அப்படிங்கறத அங்க அந்த லீலையை அவ கண்ணு முன்னாடி அவ பார்க்க கிடைச்சுது. ஆனா பகவான் யோக மாயால கவர் பண்ணிடுறார். உடனே அவ என்ன பண்றான்னா அங்க கங்கை தண்ணி எடுத்து தெளிச்சு, அப்புறம் பல மந்திரங்கள் எல்லாம் சொல்லி எல்லாரும் கருடா கருடா கருடான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாளா. ஏன்னா அப்பதான் இந்த பாம்பு சீக்கிரம் போகும், இனி வராது, பாம்பு தோஷம் வராதுன்னு கருடனுடைய பெயரை எல்லாரும் ஸ்மரணம் பண்றா. அப்புறம் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி மந்திரங்கள்லாம் சொல்லி எல்லாரும் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்றா. அப்புறம் நிறைய பேர் ஊதி விடுறா. இந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் குழந்தைய ஆஹ் ஒரு ஆறுதல் படுத்துறாளாம். ஆக்சுவலா குழந்தை அழவே இல்லை, சந்தோஷமா தான் இருந்தது. இருந்தாலும் அவளுக்கு ஒரு கவலை. இப்படி பண்ணி போறவும் பகவான் சிரிச்சுட்டு சந்தோஷமா அவ சச்சி மாதாவுடைய மேல ஏறி அதுக்கப்புறம் கட்டின்னு விடுறார் நிமாய். அப்புறம் அங்க இருக்கிறவளுக்கு எல்லா அந்த டென்ஷன் எல்லாம் போய் அந்த ஆனந்தத்துல அந்த நிமாயை அவ எல்லாரும் உடனே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தூக்கி கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.